சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 4/11/2025 இந்த நாள் குறித்த பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை சதுர்த்தசி திதி இரவு 10:36 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பௌர்ணமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ரேவதி நட்சத்திரம் மதியம் 12:32 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து அஸ்வினி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வஜ்ரம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கரஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே பௌமாஸ்வினி யோகம் அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. இது என்ன பௌமாஸ்வினி யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பௌமவாசரம் அப்படின்னு சொன்னா செவ்வாய்க்கிழமை என்று அர்த்தம். இந்த செவ்வாய்க்கிழமை நாளும் அஸ்வினி நட்சத்திரமும் ஒன்றாக இணைகின்ற நாளிலே பௌமாஸ்வினி யோகம் என்பதை கொடுத்திருப்பார்கள். இது போக இன்றைய தினத்திலே மைத்திர முகூர்த்த நேரம் என்று மாலை 4:37 முதல் 6:33 வரையில் மைத்திர முகூர்த்தம் என்பதையும் கொடுத்திருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:07 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:37 சந்திர உதயம் என்பது மாலை 4:42 சந்திர அஸ்தமனம் என்பது நாளைய தினம் அதிகாலை 5:34 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:27 முதல் காலை 6:07 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 2:45 முதல் மாலை 4:11 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 8:59 முதல் பகல் 10:26 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 11:52 முதல் 1:18 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:26 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் 10:43 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்து விட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இன்றைய தினம் பௌமாஸ்வினி யோகம் மற்றும் மைத்திர முகூர்த்த நேரம்லாம் பார்த்தோம் இல்லையா. இது என்ன மைத்திர முகூர்த்தம், இந்த மைத்திர முகூர்த்தத்தினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். மைத்திர முகூர்த்தம் அப்படின்னு சொன்னா முதல்ல அதனுடைய சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த மைத்திர முகூர்த்த நேரத்திலே எந்த ஒரு செயலை செய்தாலும் அது வெற்றியை பெற்று தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. இது போக ரொம்ப குறிப்பா சொல்லணும்னு சொன்னா அந்த சத்ருநாசனம், எதிரிகளை வெல்லக்கூடிய திறனை தரும். இது போக கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நேரமாக இந்த நேரமானது பார்க்கப்படுகிறது. இந்த மைத்திர முகூர்த்தத்துக்கு ஜோதிட விதிகள் எப்படி சொல்றதுன்னு பார்த்தோம்னா, செவ்வாய்க்கிழமை நாளும் அஸ்வினி நட்சத்திரமும் ஒன்றாக இணைகின்ற நாளிலே அந்த மேஷ லக்னமும் இணைகின்ற அந்த நேரத்தினை மைத்திர முகூர்த்த நேரம் என்று குறிப்பிடுகிறார்கள். ஒரு சில பேர் என்ன பண்றான்னு பார்த்தோம்னா, இந்த பௌமாஸ்வினி அதாவது செவ்வாய்க்கிழமை அஸ்வினிங்கிறத விட்டுட்டு வெறுமனையே மாதந்தோறும் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திர நாளிலே அந்த மேஷ லக்னமும் இணைகின்ற நேரத்தினை மைத்திர முகூர்த்தம் என்பது போல குறிப்பிடுகிறார்கள். அதே மாதிரி அனுஷ நட்சத்திரமும் விருச்சிக லக்னமும் ஒன்றாக இணைகின்ற நாளிலே அந்த நேரத்திலே அனுஷமும் விருச்சிகமும் ஒன்றாக இணைகின்ற அந்த நேரத்தையும் மைத்திர முகூர்த்தம் என்று குறிப்பிடுகிறார்கள். இதுக்கு பிரதானமா எந்த பிரமாணமும் கிடையாது. ஆனால் செவ்வாய்க்கிழமை நாளும் அஸ்வினியும் ஒன்றாக சேரும் பொழுதுதான் அதைத்தான் பௌமாஸ்வினி யோக நாள் என்று குறிப்பிடுகிறார்கள். இன்றைக்கு தினம் அந்த பௌமா அஸ்வினி அப்படிங்கிறது சேர்ந்திருக்கு. இதுல வரக்கூடிய அந்த மேஷ லக்ன காலத்தை தான் அதனைத்தான் மைத்திர முகூர்த்தம் என்ற பெயரிலே குறிப்பிடுகிறார்கள். ஆக இன்றைய தேதியிலே பார்க்கும் பொழுது சரியாக மாலை 4:37 முதல் இன்றைய தினம் மாலை 6:33 வரையில் அந்த பௌமாஸ்வினி யோகத்தோடு கூடிய அந்த மேஷ லக்னமும் இணைகின்ற
அந்த மைத்திர முகூர்த்தம் என்பது சம்பவிக்கிறது. மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறேன். இன்றைய தினம் மாலை பொழுதிலே சாயங்காலம் சரியா 4:37 6:33 இந்த நேரம்தான் மைத்திர முகூர்த்த நேரம். இந்த நேரத்திலே நீங்க ஏதோ ஒரு பேங்க்ல லோன் வாங்கியிருந்தா கூட சரி, உங்களுக்கு மாசம் மாசம் நீங்க இஎம்ஐ கட்டிட்டு வந்தா கூட உங்க லோன் அக்கௌண்ட் அப்படிங்கறது உங்க ஆன்லைன்லயே பேங்கிங்ல நீங்க அதை ஆட் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா? ஒரு 15 ரூபாய், ஒரு 20 ரூபாய், ஒரு 100 ரூபாய், இல்ல 1000 ரூபாய், இல்ல ஒரு 10,000 ரூபாய், நம்மளால என்ன முடியுமோ அந்த பணத்தினை உங்களுடைய அந்த கடன் கணக்கிலே கட்டிவிட வேண்டியது. அந்த நேரத்திற்குள்ளாக, அந்த மைத்திர முகூர்த்த நேரத்திற்குள்ளாக நம்ம கடன் அந்த அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த கடன் கணக்கிலே ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு தொகையை கட்டிவிட வேண்டியது. அப்படி செலுத்திட்டோம் சொன்னா வெகு விரைவிலேயே நமக்கு அந்த கடனானது முடிவிற்கு வந்துவிடும். அது ஜுவல் லோன் அக்கௌண்டா இருக்கலாம், அல்லது ஹவுசிங் லோனா இருக்கலாம், அல்லது பர்சனல் லோனா இருக்கலாம், அல்லது ஒரு வெஹிக்கிள் லோனா கூட இருக்கலாம், ஒரு கார் லோன் கூட வாங்கியிருக்கலாம். எந்த கடனாக இருந்தாலும் நம்ம கையில என்ன காசு இருக்கோ அந்த காசை கொண்டு, அதாவது கையிலன்னு சொன்னா நம்ம அக்கௌண்ட்ல சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ல வச்சிருப்போம் இல்லையா, அந்த அக்கௌண்ட்ல இருந்து கொஞ்சம் பணத்தை அந்த லோன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியது. இதுக்காக போய் வெளியில இன்னொரு இடத்துல கடன் வாங்கக்கூடாது. இன்னொரு இடத்துல போய் நான் கடனை வாங்கி இந்த கடனை அணைக்கிறோம் வச்சோம்னா மேலும் மேலும் கடன் வளர்ந்து கொண்டுதான் செல்லும். ஆக இந்த மைத்திர முகூர்த்த நேரத்திலே எந்த காரணத்தை முன்னிட்டும் கடன் வாங்கக்கூடாது. வெளியில போய் நம்ம கடனை வாங்குறோம் அல்லது வேற யாருக்காவது புதுசா நம்ம கடனை கொடுக்குறோம்னு சொன்னா கூட அது மேலும் மேலும் வளர்ந்து கொண்டேதான் செல்லுமே தவிர அது முடிவிற்கு வராது. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்ன, அந்த மைத்திர முகூர்த்த நேரத்திலே கடனை அடைப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். நம்ம வெளியில யார்கிட்டயா தனியார்ட்ட கடன் வாங்கியிருந்தா கூட சரி, அவங்க கிட்ட இந்த நேரத்துல போய் ஐயா ஒரு 100 ரூபாய் என் கணக்குல ஒரு இது வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, என் கணக்குல வரவு வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபாயாச்சும் கொண்டு போய் கொடுத்து விட வேண்டியது. அப்படி கொடுத்தோமே ஆனால் வெகு விரைவாக நம்முடைய கடன் பிரச்சனையானது முடிவிற்கு வந்துவிடும். இது போக அந்த நேரத்தில் எந்த ஒரு புதிய செயலையும் செய்ய துவக்கலாம். எந்த செயலை செய்ய துவக்கினாலும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையாச்சே, இன்னைக்கு போய் பண்ணலாமாங்கிற மாதிரி யோசிக்கவே கூடாது. இந்த பௌமாஸ்வினி என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய்க்கிழமையினாலும் அஸ்வினி நட்சத்திரமும் ஒன்றாக சேரக்கூடிய இந்த நாளிலே வரக்கூடிய அந்த மேஷ லக்ன காலத்திலே, அதாவது இன்றைய தினம் மாலை பொழுதிலே 4:37 முதல் 6:33 நம்ம எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயலிலே முழுமையான வெற்றியினை பெற முடியும். இதுதான் அந்த மைத்திர முகூர்த்தத்தினுடைய சிறப்பம்சம். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.